ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு மனிதன் அவனுடைய நிலைமை டக்கென்று நொடி பொழுதில் மாறிவிடும். அது எப்படி என்று தெரியாது. எந்த சனமும் மாறலாம். சன பொழுதே போதும் மாறிவிடும். எப்படி என்று நாம் பார்க்கலாம். அதாவது இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால் கர்மாவின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்கிறது. கர்மா தான் காரணம். கெட்ட கர்மா வரும்போது கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும். அதுபோல் நல்ல கர்மா வரும்போது வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு போகும். இதுதான் உண்மை. அதற்காக நல்ல கர்மா வந்துட்டு வருகையே நமக்கு தெரியாது. அது சினிமா மாதிரி கிடையாது. டக்குன்னு வந்தவொடனே இங்கே ஆரம்பிக்கிறது. ஒரு வேளை நல்ல கர்மம் ஆரம்பிக்கிற நேரம் இருக்கலாம், இல்லை ஆரம்பித்து விட்டதாக கூட இருக்கலாம். ஆரம்பித்து 6 மாதம் ஆகிட்டு நமக்கு அதெல்லாம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. டோட்டலாக நல்ல கர்மா நீ அனுபவிக்க போகிறாய், அதுதான் அர்த்தம். அதாவது எப்படின்னா, ஒருத்தன் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான். அவனே நினச்சி வருத்தத்தோடு வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஒரு நாள் திடீரென்று ஒரு மெயில் வந்துடும். என்னென்னா, உனக்கு ப்ரமோஷன் ஆகிட்டு, மேனேஜர் ப்ரமோஷன் ஆகிட்டு. அவனுக்கே தெரியாது, இது வரும்னே தெரியாது. வேறு அதிகாரிகள் சேர்ந்து இவனை வைக்கலாம் சொல்லி, ரொம்ப வருஷம் வேலை பார்க்குற இவனுக்கு எல்லா வேலையும் தெரியும் சொல்லி டக்குன்னு மேனேஜர் தூக்கிடுவாங்க. அவ்வளோதான். அவன் மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதான் காரணம். இவற்றுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த கர்மா தான். அதுபோல் எந்த நேரமும் மனுஷனுக்கு மேலே தூக்கி விடும். அதே மாதிரி எந்த நேரம் ஆனால் கூட மனுஷனை அப்படியே தாழ்த்தி விடும். அது எப்படின்னா, ஷேர் மார்க்கெட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். திடீர்னு ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடும். அவ்வளோதான், வாழ்க்கையே போயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இது போல் நிறைய இருக்குது. தூக்கி விடுறதும் எல்லா வாழ்க்கையில் தாழ்த்தி விடுறது எல்லாமே அந்த கர்மாக்கள் தான் காரணம். இதற்கு புராணத்திலிருந்து கூட பார்க்கலாம். உதாரணம், பரிசித்து மகாராஜா நல்லா இருந்தார். ராஜாவும் ஆண்டுட்டு இருந்தார். ஒரு நாள் அப்படியே காட்டுக்கு வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போகும்போது தண்ணி தாகமாக இருக்குது. காட்டில் எங்கேயும் தண்ணி கிடைக்கல. அப்போ ஒரு குடிசை அங்கே இருக்குது. சமீக முனிவர் அங்கே போய் அவர் தண்ணி கேட்குறாரு அந்த முனிவர்கிட்ட. அவர் நல்ல தியானத்தில் இருக்கிறார், ஒன்றும் கேட்கல. இவர் தியானத்தில் இருக்கிறாரு. நான் தண்ணி கேட்டால் தண்ணி தரமாட்டேன்றாரு நினச்சி இவருக்கு கோபம் வந்துட்டு பரிசித்த ராஜா. என்னாச்சு? அங்கே செத்த பாம்பு ஒன்று இருந்தது. அந்த செத்த பாம்பை தூக்கி அந்த முனிவர் கழுத்தில் போட்டு போயிட்டார். அவ்வளோதான். எப்படிப்பட்ட ராஜா! அப்போ வந்து அவர் கெட்ட நேரம் ஆரம்பிக்குது பாருங்க. ஒரு செகண்டு கூட ஆகலை. அந்த பாம்பை தூக்கி இப்படி கழுத்தில் போட்டார். கெட்ட நேரம் ஆரம்பிச்சது. அப்போ அந்த முனிவர் எழும்பலை. தியானத்தை விட்டு வரவே இல்லை. தியானத்தில் தான் இருக்கிறார். சற்று நேரம் கழித்து அவருடைய குமாரன், முனிகுமாரன் வருகிறார். வந்து இந்த நிலைமை பார்த்தவொன்னு அவர் கோபம் வந்துடுது. யார் இந்த அப்பா? எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி கொடுமை பண்ணிட்டு போனது? அவர் ஒரு வாரத்தில் பாம்பு கடித்து இறக்கட்டும் சொல்லி ஒரு சாபம் கொடுத்துறாரு. அவ்வளோதான். பரிசித்த ராஜாவுக்கு தெரிஞ்சு போகுது. இந்த மாதிரி முனிகுமாரன் உனக்கு வந்து சாபம் கொடுத்துட்டாரு. அவங்க அப்பா கழுத்தில் நீ பாம்பை செத்த பாம்பு போட்டியா? உடனே அவன் சாபம் கொடுத்துட்டான். ஒரு வாரத்தில் பாம்பு கடித்து இறக்க கடவுள் என்று. ஆக நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் தெரிஞ்சு போச்சு. எப்படிப்பட்ட ராஜா! அந்த ராஜா ஒரு பாம்பு தூக்கி ஒரு கழுத்தில் போட்டார். அவ்வளோதான். கெட்ட நேரம் ஆரம்பிச்சிட்டு. அதுபோல் அவர் சொன்னபடி அந்த ராஜா ஒரு வாரத்தில் பாம்பு கடித்து இறந்து போகிறார். ஆனால் அந்த நேரம் ஒரு நல்லது, அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. பாகவதம் கேட்ட சுகர் முனிவர் மூலமாக அது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு அவர் ஒரு வாரத்தில் இறந்து போயிட்டார். போகும்போது பகவான் நாமத்தை கேட்டார். ஒரு வாரம் முழுக்க கேட்டார். அவ்வளோதான். ஆக மனுஷனுக்கு நல்லதோ கெட்டதோ நொட்டி பொழுதல் வந்துடும். எல்லாம் கர்மாவின் அடிப்படை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யும். மறவாமல் சப்ஸ்கிரைப் படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனுபவம்.